ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்துக்கிட்ட மீனா வந்து சீதா கல்யாண விஷயமா பேசுகிறாங்க. இப்போ முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி, நம்ம நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ விஜயா வந்து ரோஹிணி வாங்கி கொடுத்த அந்த திருட்டு செயின் இருக்குல்ல, அதை போட்டு பார்த்து அழகு பார்த்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி மனோஜ்கிட்ட பேசி, உங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, நீ சமாதானப்படுத்த மாட்டியா, ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. மனோஜ் வந்து எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க, என்னாலாம் அப்படி டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடும், நீ சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும், நீ தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பண்ண விஷயத்த சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜும் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுருதி ரவிக்கிட்ட, நீ ஏன் என்ன வேலையை ரிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் உடனேலாம் வேலையை விட்டு வர முடியாதுன்னு சொல்லும்போது, நம்ம தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் காசு வாங்கிட்டு வராங்கும் போது ரவி ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படிலாம் வேணாம், நம்ம தான் சொந்தமாக சம்பாரித்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சுருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து நீ செஃபாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, முதல்ல மீன் கடை ஆரம்பி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அடுத்த நாள் கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அருண் போலீஸும் சீதாவும் இருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாமா வரணுங்கிற விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முத்து மீனாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது பழம் வாங்குறாங்க. இப்போ பார்த்தோம்னா மீனா கிட்ட சொல்லி சீதாவுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன பிடிக்குன்னு கேளுன்னு சொல்லி அந்த மாதிரி பழம் வாங்குறாங்க. அடுத்து ஸ்வீட் வாங்கும்போது அதே மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அருண் போலீஸுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு. சீதா சொல்கிறாங்க, எங்கள் மாமா ரொம்ப நல்லவர், என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும், ஆனால் பேசுனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்து பார்த்தா இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, அந்த பக்கத்து பார்த்தா முத்து மீனா அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இவங்களாம் இப்படி கோயிலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு அவங்களும் வராங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட்டும் ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட் தான். ஏன்னா இப்போ அருண் போலீஸ் வந்து முத்துவை பார்த்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் ஒருவேளை சீதா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால முத்து மீனாவும் வந்து ஒருவேளை சமாதானமாக பேசுவாங்களா, இல்லை சீதா வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அருண் போலீஸ் வந்து எடுத்ததுமே என்ன, நான் 2 தடவை சஸ்பெண்ட் ஆனதே உங்கள் மாமாவால் தான், அதாவது இந்த ஆளால் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக தான் சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. இது சம்மந்தமாக ப்ரொமோ வந்துச்சுனாலும் பேசலாம், அல்லது இந்த எபிசோடோட லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ வச்சு நம்ம வேணால் இன்னொரு எபிசோடு ஒன்று பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.